بسم الله الرحمن الرحيم قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير الذين يظاهرون منكم من نسائهم ما هن أمهاتهم إن أمهاتهم إلا اللائي ولدنهم وإنهم ليقولون منكرا من القول وزورا وإن الله لعفو غفور. அத்தியாயம் அல் முஜாதலா மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 22. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். தன்னுடைய கணவர் விஷயத்தில் உம்மிடம் விவாதித்துக் கொண்டும் அல்லாஹுவிடத்தில் முறையிட்டுக் கொண்டும் இருக்கின்ற பெண்ணின் சொல்லை சின்னமாக அல்லாஹு கேட்டுக்கொண்டான். உங்கள் இருவரின் உரையாடலை அல்லாஹு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹு அனைத்தையும் கேட்பவனும் பார்ப்பவனும் ஆவான். கணவன் தனது மனைவியை தன் தாய்க்கு ஒப்பிட்டு கூறி விவாகரத்தை நாடுகின்ற முறையான லிஹார் எனும் முறையில் உங்களில் எவர்கள் தம்முடைய மனைவியரை லிஹார் செய்கின்றார்களோ அவர்களின் மனைவியர் அவர்களுக்கு அன்னையராகிவிட மாட்டார்கள். அவர்களை பெற்றெடுத்தவர்களே அவர்களின் அன்னையர் ஆவர். அவர்கள் கடும் வெறுப்புக்குரிய பொய்யான சொல்லை கூறுகின்றார்கள். மேலும் உண்மை யாதெனில் அல்லாஹு பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். والذين يظاهرون من نسائهم ثم يعودون لما قالوا فتحرير رقبة من قبل أن يتماسا ذلكم توعظون به والله بما تعملون خبير. فمن لم يجد فصيام شهرين متتابعين من قبل أن يتماسا فمن لم يستطع فإطعام 60 مسكينا ذلك لتؤمنوا بالله ورسوله وتلك حدود الله وَلِلْكَافِرِينَ عَذَابٌ أَلِيمٌ. எவர்கள் தங்களுடைய மனைவியரை லிஹார் செய்து பின்னர் தாங்கள் கூறிய சொல்லை விட்டு திரும்பி விடுகின்றார்களோ அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் தீண்டும் முன்பாக ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இவ்வாறு உங்களுக்கு அறிவுரை கூறப்படுகின்றது. மேலும் நீங்கள் எவற்றை செய்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹு மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். இனி எவருக்கேனும் அடிமை கிடைக்கவில்லையானால் அவ்விருவரும் தீண்டுவதற்கு முன்
2 மாதம் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். ஒருவர் இதற்கும் சக்தி பெறாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இந்த கட்டளை ஏன் அளிக்கப்படுகின்றது என்றால், அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இவை அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளாகும். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கின்றது. இன்னல்லதீன யுஹாத்தூன அல்லாஹ வ ரசூலஹு குபிது கமா குபிதல்லதீன மின் கப்லிஹிம் وَقَدْ أَنزَلْنَا آيَاتٍ بَيِّنَاتٍ وَلِلْكَافِرِينَ عَذَابٌ مُهِينٌ يَوْمَ يَبْعَثُهُمُ اللَّهُ جَمِيعًا فَيُنَبِّئُهُم بِمَا عَمِلُوا أَحْصَاهُ اللَّهُ وَنَسُوهُ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ شَهِيدٌ. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றவர்கள் இழிவுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு முன்பிருந்தவர்கள் இழிவுக்கு ஆளாக்கப்பட்டதைப் போன்று நாம் தெள்ளத் தெளிவான சான்றுகளை இறக்கிவிட்டோம். இனி நிராகரிப்பவர்களுக்கு இழிவுமிக்க வேதனை இருக்கின்றது. அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அவர்கள் என்னவெல்லாம் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கும் நாளில் இந்த இழிவுமிக்க வேதனை கிட்டும். அவர்கள் மறந்து போய்விட்டனர். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் எண்ணி எண்ணி பாதுகாத்து வைத்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் சாட்சியாகவும் இருக்கின்றான். أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ مَا يَكُونُ مِن نَّجْوَى ثَلَاثَةٍ إِلَّا هُوَ رَابِعُهُمْ وَلَا خَمْسَةٍ إِلَّا هُوَ سَادِسُهُمْ وَلَا أَدْنَى مِن ذَلِكَ وَلَا أَكْثَرَ إِلَّا هُوَ مَعَهُمْ وَلَا أَدْنَى مِن ذَلِكَ وَلَا أَكْثَرَ إِلَّا هُوَ مَعَهُمْ أَيْنَمَا كَانُوا ثُمَّ يُنَبِّئُهُم بِمَا عَمِلُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ نُهُوا عَنِ النَّجْوَى ثُمَّ يَعُودُونَ لِمَا نُهُوا عَنْهُ وَيَتَنَاجَوْنَ بِالْإِثْمِ وَالْعُدْوَانِ وَمَعْصِيَةِ الرَّسُولِ وَإِذَا جَاءُوكَ حَيَّوْكَ بِمَا لَمْ يُحَيِّكَ بِهِ اللَّهُ وَيَقُولُونَ فِي أَنفُسِهِمْ لَوْلَا يُعَذِّبُنَا اللَّهُ
اللَّهُ بِمَا نَقُولُ حَسْبُهُمْ جَهَنَّمُ يَصْلَوْنَهَا فَبِئْسَ الْمَصِيرُ. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிகின்றான் என்பது உமக்கு தெரியாதா என்ன? 3 மனிதர்களிடையே ரகசிய பேச்சுவார்த்தை எதுவும் நடப்பதில்லை, அவர்களிடையே 4வதாக அல்லாஹ் இருந்தே தவிர. அல்லது 5 மனிதர்களிடையே ரகசிய பேச்சு எதுவும் நடப்பதில்லை, அவர்களிடையே 6வதாக அல்லாஹ் இருந்தே தவிர. ரகசிய பேச்சுக்களை பேசுவோர் இதனைவிட குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். பின்னர் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை அவன் மறுமை நாளில் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான். சின்னமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். எவர்கள் ரகசிய பேச்சுக்கள் பேசுவதை விட்டு தடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை நீர் பார்க்கவில்லையா என்ன? அவர்கள் தடுக்கப்பட்டிருந்த செயல்களையே மீண்டும் செய்கின்றார்கள். மேலும் இவர்கள் தங்களிடையே ஒளிந்து பாவமான வரம்பு மீறுகின்ற தூதருக்கு மாறு செய்கின்ற பேச்சுக்களையே பேசுகின்றார்கள். மேலும் இவர்கள் உம்மிடம் வரும்போது எந்த முறையில் அல்லாஹ் உமக்கு வாழ்த்து கூறவில்லையோ அந்த முறையில் இவர்கள் உமக்கு சலாம் சொல்கின்றார்கள். மேலும் தங்களுடைய உள்ளங்களில் கூறிக்கொள்கின்றார்கள், நம்முடைய இந்த பேச்சுக்களுக்காக அல்லாஹ் நமக்கு ஏன் தண்டனை தருவதில்லை? அவர்களுக்கு நரகமே போதுமானது, அதற்கே அவர்கள் எரிபொருளாகுவார்கள். அவர்களின் கதி எத்துணை தீயது. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِذَا تَنَاجَيْتُمْ فَلَا تَتَنَاجَوْا بِالْإِثْمِ وَالْعُدْوَانِ وَمَعْصِيَةِ الرَّسُولِ وَتَنَاجَوْا بِالْبِرِّ وَالتَّقْوَى وَاتَّقُوا اللَّهَ الَّذِي إِلَيْهِ تُحْشَرُونَ. إِنَّمَا النَّجْوَى مِنَ الشَّيْطَانِ لِيَحْزُنَ الَّذِينَ آمَنُوا وَلَيْسَ بِضَارِّهِمْ شَيْئًا إِلَّا بِإِذْنِ اللَّهِ وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்குள் ரகசியம் பேசுவீர்களாயின் பாவம் செய்வதற்காகவும் வரம்பு மீறுவதற்காகவும் தூதருக்கு மாறு செய்வதற்காகவும் ரகசியம் பேசாதீர்கள். மாறாக நன்மையானதும் இறையச்சமுடையதுமான பேச்சுக்களையே பேசுங்கள். மேலும் எந்த இறைவன் முன்னிலையில் நீங்கள் ஒன்று சேர்க்கப்பட இருக்கின்றீர்களோ அந்த இறைவனுக்கு அஞ்சியவாறு இருங்கள். கிசுகிசுப்பது ஷைத்தானிய செயலாகும். இறை நம்பிக்கை கொண்டோரை மனம் நோகச் செய்வதற்காகத்தான் அது செய்யப்படுகின்றது. ஆயினும் இறைவனின் அனுமதியின்றி அதனால் அவர்களுக்கு சிறிதும் நஷ்டம் ஏற்படுத்த முடியாது. மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவையே முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும். يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِذَا قِيلَ لَكُمْ تَفَسَّحُوا فِي الْمَجَالِسِ فَافْسَحُوا يَفْسَحِ اللَّهُ لَكُمْ وَإِذَا قِيلَ انشُزُوا فَانشُزُوا يَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ
وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அவைகளில் நகர்ந்து இடம் ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் இடம் ஏற்படுத்திக் கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இடம் ஏற்படுத்தி தருவான். மேலும் எழுந்து செல்லுங்கள் என உங்களிடம் சொல்லப்பட்டால் எழுந்து செல்லுங்கள். உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ, மேலும் எவர்களுக்கு ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பதவிகளை வழங்குவான். மேலும் நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِذَا نَاجَيْتُمُ الرَّسُولَ فَقَدِّمُوا بَيْنَ يَدَيْ نَجْوَاكُمْ صَدَقَةً ذَلِكَ خَيْرٌ لَكُمْ وَأَطْهَرُ فَإِن لَّمْ تَجِدُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் தூதருடன் தனிமையில் பேசுவதாயின் அவ்வாறு பேசுவதற்கு முன் சிறிது தான தர்மம் செய்யுங்கள். இது உங்களுக்கு நன்மையானதும் மிக தூய்மையானதுமாகும். ஆனால் தர்மம் செய்வதற்கு எதுவும் உங்களிடம் இல்லை என்றால் சின்னமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். أَأَشْفَقْتُمْ أَن تُقَدِّمُوا بَيْنَ يَدَيْ نَجْوَاكُمْ صَدَقَاتٍ فَإِذْ لَمْ تَفْعَلُوا وَتَابَ اللَّهُ عَلَيْكُمْ فَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا اللَّهَ وَرَسُولَهُ وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. தனிமையில் உரையாடுவதற்கு முன் தான தர்மங்கள் வழங்க வேண்டியிருக்குமே என்று நீங்கள் பயந்து விட்டீர்களா? பரவாயில்லை, நீங்கள் அப்படி செய்யவில்லையானால் அதற்காக அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டும் ஜகாத்தை கொடுத்து கொண்டும் இருங்கள். மேலும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழுங்கள். நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ تَوَلَّوْا قَوْمًا غَضِبَ اللَّهُ عَلَيْهِمْ مَا هُمْ مِنكُمْ وَلَا مِنْهُمْ وَيَحْلِفُونَ عَلَى الْكَذِبِ وَهُمْ يَعْلَمُونَ. أَعَدَّ اللَّهُ لَهُمْ عَذَابًا شَدِيدًا إِنَّهُمْ سَاءَ مَا كَانُوا يَعْمَلُونَ. اتَّخَذُوا أَيْمَانَهُمْ جُنَّةً فَصَدُّوا عَن سَبِيلِ اللَّهِ فَلَهُمْ عَذَابٌ مُهِينٌ. لَن تُغْنِيَ عَنْهُمْ أَمْوَالُهُمْ وَلَا أَوْلَادُهُمْ مِنَ اللَّهِ شَيْئًا أُولَئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ.
அல்லாஹுவின் சினத்திற்குள்ளான ஒரு கூட்டத்தாருடன் தோழமை பாராட்டியவர்களை நீர் பார்க்கவில்லையா என்ன? அவர்கள் உங்களை சார்ந்தவர்களும் அல்லர், அவர்களை சார்ந்தவர்களும் அல்லர். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே பொய்யான விஷயத்தின் மீது சத்தியம் செய்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கடும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அவர்கள் செய்து கொண்டிருப்பவை மிகவும் தீய செயல்களே. அவர்கள் தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக வைத்துக் கொண்டு அல்லாஹுவின் பாதையிலிருந்து மக்களை தடுக்கின்றார்கள். இதற்காக அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கின்றது. அவர்களின் செல்வங்களும் அல்லாஹுவிடமிருந்து அவர்களை காப்பாற்ற உதவாது. அவர்களின் பிள்ளைகளும் உதவ மாட்டார்கள். அவர்கள் நரகத்தின் தோழர்கள், அதிலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். يَوْمَ يَبْعَثُهُمُ اللَّهُ جَمِيعًا فَيَحْلِفُونَ لَهُ كَمَا يَحْلِفُونَ لَكُمْ وَيَحْسَبُونَ أَنَّهُمْ عَلَى شَيْءٍ أَلَا إِنَّهُمْ هُمُ الْكَاذِبُونَ استحوذ عليهم الشيطان فأنساهم ذكر الله أولئك حزب الشيطان ألا إن حزب الشيطان هم الخاسرون إن الذين يحادون الله ورسوله أولئك في الأذلين كتب الله لأغلبن أنا ورسلي إن الله قوي عزيز. எந்நாளில் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்புவானோ அந்நாளில் அவனது திருமுன் சத்தியம் செய்வார்கள், உங்கள் முன் சத்தியம் செய்வது போல். அதனால் தங்களுக்கு சிறிது பயன் கிடைக்கும் என்றும் எண்ணிக்கொள்வார்கள். நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பெரும் பொய்யர்கள். ஷைத்தான் அவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்திவிட்டான். இறைவனை பற்றிய நினைப்பை அவர்களின் உள்ளங்களிலிருந்து மறக்கடித்து விட்டான். அவர்கள் ஷைத்தானுடைய கட்சியினராவர். தெரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய கட்சியினர்தாம் நஷ்டம் அடையக்கூடியவர்கள். எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் சின்னமாக மிகவும் கேவலமான படைப்பினங்களை சார்ந்தவர்களாவர். நானும் என்னுடைய தூதர்களுமே நிச்சயமாக வெல்லுவோம் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். உண்மையில் அல்லாஹு பேராற்றல் உடையோனும் வலிமை மிக்கோனுமாயிருக்கின்றான். لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه
ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கும் மக்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்ப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவதை நபியே நீர் காண மாட்டீர். அத்தகையோர் அவர்களுடைய தந்தையராயினும் அல்லது அவர்களுடைய தனையர்களாயினும் அல்லது அவர்களுடைய சகோதரர்களாயினும் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினராயினும் சரியே, அவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை நம்பிக்கையை பதித்து வைத்து விட்டான். மேலும் தன் சார்பிலிருந்து ரூஹை வழங்கி அவர்களுக்கு வலிமை சேர்த்தான். மேலும் கீழே ஆறுகள் ஓடும் சுவனங்களில் அவன் அவர்களை புகச் செய்வான். அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு திருப்தி அடைந்தான், அவர்களும் அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் அல்லாஹுவின் கட்சியினராவர். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் கட்சியினர்தாம் வெற்றி அடையக்கூடியவர்கள்.